அனைவருக்கும் வணக்கம். இது சிவதன்யா அகாடமி. இலக்கு ஒன்றே ஒன்றுதான். அது 2025 அரசு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பொருளோட சிவதன்யா அகாடமியில பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான வீடியோக்கள் சிலபஸ் அடிப்படையில எல்லாமே நம்ம இலவசமாக நம்முடைய சேனலை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா புவியியல்ல இந்தியாவுடைய இயற்கை பிரிவுகள்ல தீபகற்ப பீடபூமி அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு இப்ப நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் உங்களுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு இன்னொரு ஊக்கமா இருக்கும். சரியா? இப்ப தீபகற்ப பீடபூமி அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே 2 இயற்கை பிரிவுகள் பதிவிட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய அமைவிடம் பதிவிட்டு இருக்கிறோம். இந்தியாவுடைய இயற்கை பிரிவுகள் வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள் பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் போய் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ மூன்றாவது இந்தியாவை இயற்கை அமைப்பின் அடிப்படையில் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் அப்படின்னு பிரிக்கிறோம். அதுல 3வது பகுதி தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவினுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு சொன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு. உலகத்தின் பரப்பளவுல இது 2.4%. இதுல இந்த தீபகற்ப பீடபூமிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அப்ப இந்தியாவின் ஒட்டுமொத்த பரப்பளவுல பாதி என்னது? இந்த தீபகற்ப பீடபூமிகள். சரிங்களா? இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, கவனிங்க. தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளி, நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, வடபெரும் சமவெளிகள், அதாவது கங்கை சமவெளி, ராஜஸ்தான் சமவெளி, அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளின்னு படிச்சோமா, அதுக்கு தெற்கு பகுதி தான் இந்த தீபகற்ப பீடபூமிகள். சரிங்களா? இந்த தீபகற்ப பீடபூமின்றது வடபெரும் சமவெளியின் தெற்கு பகுதி. மேப்பை வச்சுட்டு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் அப்படியே இந்த புக் ஸ்லைடுல இருக்கும். நீங்க ஸ்கூல் புக்ல உள்ளதை பார்த்துக்கலாம். நீங்க ஸ்கூல் புக்கை போய் தொட வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவா எல்லாத்தையும் இந்த மேப்போட உதவியோட தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காதவங்கள தரமான முறையில் நடத்தி கொடுத்துறேன். நீங்க செய்ய வேண்டியது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாத கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய அதிவீர ராம பாண்டியனுடைய வாக்குக்கு நாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி பாருங்க, நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் பாதி 16 லட்சம். அடுத்து பாருங்க, இந்தியாவிலே இதான் தரமான ஒரு கேள்வி. இதான் கேள்வி. இந்தியாவின் இயற்கை பிரிவுகளில் மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது? கொஸ்டின் இப்படிதான். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நடத்தும் பொழுதே சொல்லிடுவேன். அதே மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படும். எக்ஸாம் நடந்து முடிச்சாலும் நான் ப்ரூஃபோட நான் சொல்லுவேன், நீங்க பாத்துக்கலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய இயற்கை பிரிவு எது? எது? தீபகற்ப பீடபூமி. நம்ம சும்மா புக்கை பார்த்துட்டு மனப்பாடம் பண்ற மாதிரி ஜியோகிராஃபி கிடையாது, மேப் வச்சு படிக்கிறதா மெயின். அடுத்து பாருங்க, தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகளையும், இது கிரடேசியன் காலத்தை சேர்ந்தது, கோண்டுவான நிலப்பகுதியில் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது குன்றுகளையும் பல்வேறு சிறு, இந்த தீபகற்ப பீடபூமிக்கு உள்ளேயே நிறைய சின்ன சின்ன பீடபூமிகள் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தக்கான பீடபூமியில தான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள மைசூர் பீடபூமி இருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் பீடபூமி இருக்கு, மதுரை பீடபூமின்னு இருக்கு. இதெல்லாமே சின்ன சின்ன பீடபூமிகள் இருக்கு. பீடபூமினா என்ன? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்குவோம். பீடபூமினா என்னன்னா, ஒரு 150 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு 600 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பு தான் நம்ம என்ன சொல்றோம்? பீடபூமிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பீடபூமியிலேயே உலகத்திலேயே பெரிய பீடபூமி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திபெத் பீடபூமி. சரிங்களா? உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது? திபெத் பீடபூமி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பீடபூமி என்ற அந்த நில அமைப்புக்கு மேசை நிலம் என்று பொருள். இது ஒரு தரமான கேள்வி. சரிங்களா? பீடபூமி என்னன்னு புரிஞ்சிருச்சா? கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் உயரத்திலிருந்து ஒரு 600-650 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்புக்கு பேரு என்ன பேர் அப்படின்னா பீடபூமிகள். தெளிவாயிருச்சா? ஓகே. அடுத்து பாருங்க, இப்ப தீபகற்ப பீடபூமியை எங்க இருக்கு, அதனுடைய எல்லை பரவல பாருங்க. தீபகற்ப பீடபூமிக்கு வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர். அப்படியே பாருங்க. சரிங்களா? தீபகற்ப பீடபூமிக்கு இதான் ஆரவல்லி மலைத்தொடர். பாத்தீங்கன்னா இதுதான் ஆரவல்லி மலைத்தொடர். குஜராத்ல இருந்து டெல்லி வரைக்கும் நீண்டு காணப்படும். இது ஆரவல்லி மலைத்தொடர். தீபகற்ப பீடபூமின்றது இது. தீபகற்ப பீடபூமி இது. இந்த தீபகற்ப பீடபூமியினுடைய எல்லைகளை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர், ஓகேவா, மற்றும் வடகிழக்கே பந்தல்கண்டு. வடகிழக்கே இதான் பந்தல்கண்டு. வடகிழக்கே தெளிவா நமக்கு நடத்தினேன். இதான் பந்தல்கண்டு. வடகிழக்கே பந்தல்கண்டு. மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். தீபகற்ப பீடபூமியுடைய எல்லைகள் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரிங்களா? வடமேற்கே என்ன இருக்கு? வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடர், வடகிழக்கே பந்தல்கண்ட். அடுத்து பாருங்க, கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை.
கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது கண்டினியூஸா இருக்காது, டிஸ்கண்டினியூஸா இருக்கும், தொடர்ச்சியற்ற மலைகளா இருக்கும். சரிங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அடுத்து இப்பீடபூமியின் பெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர். நான் சொன்னேன் இல்லையா, பீடபூமினால என்ன 150 மீட்டர்ல இருந்து 600 மீட்டர் வரைக்கும் உயரமா இருக்கிறத என்னன்னு சொல்றோம்? பீடபூமி. அப்ப இந்த தீபகற்ப பீடபூமியோட உயரம் எப்படி இருக்கும்? கடல் மட்டத்திலிருந்து சுமார் 600 மீட்டர் உயரத்தை கொண்டது. அடுத்தது இந்த தீபகற்ப பீடபூமியில எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு இடம் உயரமா இருக்கும்ல, அப்ப இந்த தீபகற்ப பீடபூமி பகுதியிலேயே உயரமான இடம் ஆனைமுடி சிகரம், 2695 மீட்டர். சரிங்களா? தீபகற்ப பீடபூமியிலேயே உயரமான இடம் ஆனைமுடி சிகரம் இருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல ஆனைமுடி சிகரம் தீபகற்ப பீடபூமியில் உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உயரம் கொண்டது ஆனைமுடி சிகரம். இதுக்கு வேற என்ன கேட்பாங்க? தென்னிந்தியாவிலே உயரமான சிகரம் அப்படி கேட்டாலும் ஆனைமுடி சிகரம் தான். தமிழ்நாட்டிலே உயரமான சிகரம் அப்படி கேட்டாங்கன்னா மட்டும் என்ன சொல்லணும்? 2637 இருக்கக்கூடிய தொட்டபெட்டா. அது நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபில பார்ப்போம். இப்ப கவனிங்க, ஆனைமுடி சிகரம் என்னது? 2695 மீட்டர் உயரத்தோட தீபகற்ப பீடபூமியிலேயே உயரமான இடமா இருக்கு. அடுத்து பாருங்க, இப்பீடபூமியின் உயர்ந்த சிகரம். இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்திருக்கு. ரொம்ப முக்கியம். இந்த பீடபூமி, சரிங்களா, இந்த பீடபூமி மேற்க உயரமாகவும் கிழக்கு நோக்கி போறப்ப சரிவாகவும் இருக்கும். என்னது? இந்த தீபகற்ப பீடபூமி. அதனாலதான் இந்த தீபகற்ப பீடபூமியில குறிப்பா தக்கான பீடபூமியில உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும். ஏன் வங்காள விரிகுடாவில் கலக்குது தெரியுமா? தீபகற்ப இந்திய ஆறுகள் மேக்சிமம். ஏன்னா இது மேற்க இந்த பகுதி உயரமாகவும் அப்படியே கிழக்க போக போக அப்படியே சரிவாகவும் இருக்கும். அதனால என்ன பண்ணுது? இந்த தீபகற்ப பீடபூமியில உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. இது ஒரு கொஸ்டின். சரியா? அடுத்து பாருங்க, தெளிவா நம்ம பார்த்துருவோம். அடுத்து பாருங்களேன், ஆற்றின் மூப்பு காரணமாக ஆறுகள் அகலமான மற்றும் ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. ஆறுகள் தோன்றி ரொம்ப வருடங்கள் ஆனதுனால மூப்பின் காரணமாக என்ன பண்ணுதுன்னா ஆழமான மற்றும் அகலமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பகுதிகளாக. தரமான ஒரு கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீபகற்ப இந்தியாவை 2ஆக பிரிப்பது எது? தரமான கேள்வி, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கேட்பாங்க, என் ஞாபகம் உங்களுக்கு வரும். தீபகற்ப இந்தியாவை 2ஆக பிரிக்கும் ஆறு நர்மதை. இந்த இல்லையா, நல்லா கவனிங்க, இதுதான் நர்மதை ஆறு, இந்திய மலைப்பகுதியில் உருவாகுது. இந்த நர்மதை ஆறு தான், கவனிச்சுக்கோங்க, இந்த நர்மதை ஆறு தான் தீபகற்ப இந்தியாவை 2ஆக பிரிக்குது. தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிப்பது எது? நர்மதை ஆறு. எப்படி சார் 2ஆ பிரிக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் மத்திய உயர்நிலங்கள் எனவும், நர்மதை ஆற்றுக்கு வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேரு மத்திய உயர்நிலங்கள். மத்திய உயர்நிலங்கள் எங்க இருக்கும்? நர்மதை ஆறுக்கு வடக்கு பக்கத்திலையும் வடபெரும் சமவெளிகளுக்கு தெற்கு பக்கத்துக்கு இடையில இருக்கிறதா என்னது? மத்திய உயர்நிலங்கள். அப்ப இன்னொரு பகுதி எப்படி பிரிக்குது? தெற்கு பக்கம். தெற்கு பக்கம் முக்கோண வடிவமுடைய தக்கான பீடபூமியாக பிரிக்கிறது. தரமான ஒரு கேள்வி. கூற்று காரணம் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா எப்படி கேட்டாலும் அடிச்சலாம். புரியுதா? அதாவது இந்திய தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிக்கும் ஆறு எது அப்படி கேட்பாங்க. எது? நர்மதை ஆறு. அந்த நர்மதை ஆறு எப்படி பிரிக்குது? வடக்கே மத்திய உயர்நிலங்கள் எனவும், வடக்கே மத்திய உயர்நிலங்கள் எனவும், தெற்கே தக்கான பீடபூமி எனவும் 2ஆ பிரிக்குது. தரமான கேள்வியா? அதான் நான் கொடுத்திருக்கிறேன். இதன் வடபகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென் பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பர். அடுத்து பாருங்க, விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாயக்கூடிய ஆறுகளான, நல்லா குறிச்சுக்கோங்க, அடுத்து பாத்தீங்கன்னா விந்திய மலை. விந்திய மலைக்கு தென் பகுதியில் பாயக்கூடிய ஆறுகளான கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா, காவேரி. கவனிச்சுக்கோங்க, இது விந்திய மலை பகுதி. சரிங்களா? இந்த இருக்கு, இது விந்திய சாத்புரா மலைகள் இருக்கு. இதுக்கு தென் பகுதி இப்படியே இந்த சைடு இப்படியே பிரிச்சுக்கலாம். ஏன்னா தீபகற்ப பீடபூமி மேற்குல இருந்து எப்படி இருக்குன்னு சொன்னேன்? கிழக்கு நோக்கி சரிவா இருக்குன்னு சொன்னேன். அப்ப தீபகற்ப பீடபூமியில கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் நம்ம படிப்போம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, தென்பெண்ணை. இந்த ஆறுகள் எல்லாமே இது வங்காள விரிகுடாவுல கலக்கும். வங்காள விரிகுடாவுல கடல்ல கலக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, விந்திய மலையின் தென் பகுதியில் உள்ள முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி விந்திய மலையின் தெற்கு பகுதிகளில் உள்ள பிளவுகள்ல உருவாகுது. இந்த பிளவுகள்ல 2 ஆறுகள் உருவாகுது, நர்மதை மற்றும் தபதி. விந்திய மலையின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய நர்மதை மற்றும் தபதின்ற 2 ஆறுகள் பிளவுகள்ல பள்ளத்தாக்குல ஓடி இந்த 2 ஆறுகள் மட்டும் என்ன சார் பண்ணும் அப்படின்னா எங்க கலக்குதுன்னா அரபிக்கடல்ல கலக்குது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? தீபகற்ப இந்திய ஆறுகள்ல 2 ஆறுகள் முக்கியமான ஆறுகள் என்ன பண்ணும்னா அரபிக்கடல்ல கலக்கும். மேற்கு நோக்கி பாய்ந்து
நர்மதையும் தபதியும், நர்மதை மற்றும் தபதியும் சொல்லக்கூடிய ரெண்டு ஆறுகள் என்ன பண்ணுது, மேற்கு நோக்கி பாய்ந்து எங்கே கலக்கும், அரபிக்கடலில் கலக்கும். ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம தீபகற்ப பீடபூமி ரெண்டாக பிரிக்கக்கூடியது நர்மதை ஆறு. அந்த நர்மதை ஆறு எப்படி பிரிக்குது? ஒண்ணு மத்திய உயர்நிலங்கள், மத்திய உயர்நிலங்கள், இன்னொன்னு தக்கான பீடபூமி. இப்ப நம்ம மத்திய உயர்நிலங்கள்லாம் என்ன அப்படின்றது தெளிவா பார்த்துக்கலாம். மத்திய உயர்நிலங்கள் அப்படின்றது நர்மதை ஆற்றுக்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே இருக்குது. நான் தெளிவான ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்பகுதியின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மத்திய உயர்நிலங்கள் இருக்குல்லப்பா, இந்த மத்திய உயர்நிலங்கள்ல தான் என்ன இருக்குன்னா ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு. ஆரவல்லி மலைத்தொடர். சரிங்களா? மத்திய உயர்நிலங்களுக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கு. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் சுமார் குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் நீண்டு காணப்படும். 700 கிலோமீட்டர். டெல்லிக்கு அருகே 400 மீட்டர் உயரத்தையும், டெல்லிக்கு அருகே 400 மீட்டர் உயரத்தையும், வடமேற்கே வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் உயரத்தையும் கொண்டிருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம், தரமான கேள்வி கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. எப்படி கேள்வி கேட்கலாம்? குரு சிகார் என்பது எந்த மலையின் உயரமான சிகரம் அப்படி கேட்கலாம். இல்லைன்னா ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு கேள்வி இருக்கு, இந்தியாவில் காணப்படும் சின்னதா பழமையான மடிப்பு மலை, இந்தியாவில் காணப்படக்கூடிய பழமையான மடிப்பு மலை எது அப்படின்னா கேள்வி கேட்பாங்க. அது என்னது? இந்த ஆரவல்லி மலைத்தொடர். இந்த ஆரவல்லி மலைத்தொடர்லயே உயரமான சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா குரு சிகார். ஆரவல்லி மலைத்தொடர்லயே உயரமான சிகரம் எதுப்பா? குரு சிகார். எவ்வளவு சார் ஹைட் அப்படின்னா 1722 மீட்டர்ஸ். ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி கேட்பாங்க. சரியா? அடுத்து பாத்துக்கோங்க. மேற்கு பகுதி, அதே மாதிரி இந்த மத்திய உயர்நிலங்கள்லயே மேற்கு பகுதியில மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமி என அழைக்கப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த மத்திய உயர்நிலங்கள்லயே மேற்கு பகுதி இன்னொரு பீடபூமி இருக்கு. அதுக்கு பேரு மாலவ பீடபூமி. கிழக்கு பகுதி சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி எல்லாத்துக்குமே தெரியும். எதற்கு சிறப்பு? கனிம வளங்கள் நிறைந்த பகுதி. கிழக்கு பகுதியில மேற்கு பகுதியில மாலவ பீடபூமி இருக்கும். கிழக்கு பகுதியில தக்கான பீடபூமி இருக்கும். மாலவ பீடபூமியிலிருந்து அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து அந்த கண்டம் அங்கதான் இருக்கும். மாலபூமியிலிருந்து அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்தோம்னா பந்தல் கண்டு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். பந்தல் கண்டு உயர்நிலங்கள். அந்த பந்தல் கண்டுக்கு அடுத்ததாக பாகல் கண்டு உயர்நிலங்கள். வரிசையா சொல்றேன் பாருங்க. மேற்கு பகுதியில மாலவ பீடபூமி இருக்கும். மத்திய உயர்நிலங்கள்ல மேற்கு பகுதியில மாலவ பீடபூமி இருக்கும். அடுத்து மாலவ பீடபூமிக்கு கிழக்கே நகர்ந்தோம் அப்படின்னா பந்தல் கண்டு இருக்கும். பந்தல் கண்டுக்கு அடுத்ததாக பாகல் கண்டு இருக்கும். பாகல் கண்டுக்கு அடுத்ததாக சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்கு. அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி பந்தல் கண்டு என அழைக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி பாகல் கண்டு. அதனால பாத்துக்கோங்க, பந்தல்ல தான் பாவக்கா இருக்கும். பாகல் கண்டு, பந்தல், அதுக்கப்புறம் பாகல் கண்டு. சரியா? அதுக்கப்புறம் சோட்டா, சின்ன பையன், சோட்டா பையன் அந்த பறிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மாலவ பீடபூமி, பந்தல் கண், பாகல் கண். அடுத்து கிழக்கு பக்கம் போனா சோட்டா நாக்பூர் பீடபூமி. இதுதான் மத்திய உயர்நிலங்களுடைய எல்லையா இருக்கு. இப்பீடபூமி ஜார்க்கண்ட், அதாவது சோட்டா நாக்பூர் பீடபூமி எங்க சார் இருக்கும்னா ஜார்க்கண்ட், பெரும்பகுதி ஜார்க்கண்ட்ல இருக்கும். அது போக பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா அந்த பகுதிகளில், வங்காளம், மேற்கு வங்காளம். அதாவது இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில என்ன சிறப்புனா இயற்கை வளங்கள், இரும்பு தாது, மாங்கனீசு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான நிலக்கரி இது எல்லாமே அங்கதான் கொட்டி கிடக்கு. அப்ப அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் எல்லாமே இந்த 4 மாநிலங்களை தான் கவர் பண்ணியிருக்கும். ஜார்க்கண்ட், அடுத்து சத்தீஸ்கர், பீகார், மேற்கு வங்காளம். இந்த மாநிலங்கள்ல தான் என்ன இருக்கும்? இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கு. அப்ப சோட்டா நாக்பூர் பீடபூமி எந்தெந்த மாநிலங்கள்ல பரவி காணப்படும்? ஜார்க்கண்ட்ல தான் பெரும்பாலான பகுதி இருக்கும். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், மேற்கு வங்காளம். இந்த பகுதியில தான் என்ன இருக்கு? சோட்டா நாக்பூர் பீடபூமி. வளங்கள் பாடத்துல ஒவ்வொன்றையும் தெளிவா நம்ம 4வது படத்துல பார்ப்போம். அடுத்து பாருங்க, இரும்பு தாது மற்றும் நிலக்கரி இங்கதான் அதிகமா காணப்படுது. இந்தியாவிலே இரும்பு தாது மற்றும் நிலக்கரி எந்த பீடபூமியில் அதிகம் காணப்படுது? சோட்டா நாக்பூர் பீடபூமியில அதிகம் காணப்படுது. அடுத்து பாருங்க, தக்கான பீடபூமி. நல்லா கவனிச்சுக்கோங்க. தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிச்சோம். ஒண்ணு மத்திய உயர்நிலம், இன்னொன்னு தக்கான பீடபூமி. அந்த மத்திய உயர்நிலத்தை பத்தி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். மத்திய உயர்நிலங்கள் என்ன 2ஆக பிரிச்சது எது? மத்திய உயர்நிலங்களையும் தீபகற்ப தக்கான பீடபூமியையும் நர்மதையாறு. அது தெளிவா பார்த்துட்டோம். இப்ப திரும்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய முக்கோண வடிவமாக இருக்கக்கூடிய தக்கான பீடபூமியை பத்தி பார்க்க போறோம். தக்கான பீடபூமி என்ன வடிவம்? முக்கோண வடிவம். இந்த கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ளது. மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது. இது தோராயமாக முக்கோண வடிவம் கொண்டது.
வடமேற்கு திசையில் இதனுடைய எல்லைகள் பாருங்க. வடமேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைகள், விந்திய சாத்புரா மலைகள், வடக்கே மகாதேவ் மற்றும் மைக்காலா. கவனிங்க, மகாதேவ் எங்க சார் இருக்கு? இங்க இருக்கும். மகாதேவ் மற்றும் மைக்காலா இந்திய, அதாவது தக்கான பீடபூமியின் எல்லை வடக்கு பகுதியில மகாதேவ் குன்றுகள் மற்றும் மைக்காலா குன்றுகள் காணப்படுது. அடுத்து கிழக்கு பகுதியில கிழக்கு தொடர்ச்சி மலைகள், சரிங்களா, தொடர்ச்சியற்ற மலைகள். மேற்கு பகுதியில மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதுதான் சார் தக்கான பீடபூமியினுடைய எல்லைகள். தக்கான பீடபூமி கிட்டத்தட்ட என்ன வடிவம் உடையது? முக்கோண வடிவம் உடையது. இது எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த தக்கான பீடபூமி. இதனுடைய எல்லைகள்னு பார்த்தோம்னா வடமேற்கு, சரிங்களா, வடமேற்கு பகுதியில விந்திய சாத்புரா மலைகள் இருக்கு. வடக்கு பகுதியில மகாதேவ் குன்றுகள் மற்றும் மைக்காலா குன்றுகள் காணப்படுது. கிழக்கு பகுதியில இதனுடைய எல்லையாக கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படுது. மேற்கு பகுதியில் இதனுடைய எல்லையாக மேற்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படுது. எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைனால என்ன, கிழக்கு தொடர்ச்சி மலை என்னன்னு கடைசியா பார்ப்போம். இது சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இதனுடைய உயரம் கடல் மட்டத்திலிருந்து 500 முதல் 1000 மீட்டர் வரை அமைந்துள்ளது. நம்ம நல்லா சொல்லியிருக்கிறோம். பீடபூமினாலே 500 முதல் 600 மீட்டர் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல 1000 மீட்டர் வரைக்கும் கூட உயரம் இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க திபெத் பீடபூமியை பார்த்தீங்கன்னா சராசரி உயரம் 1500 மீட்டர் வரைக்குமே இருக்கும். ஒரு சில இடத்துல எக்ஸம்ஷன் வரும். சரிங்களா, அடுத்து பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. இவ்வளவுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே தக்கான பீடபூமி பார்த்துட்டோம். தக்கான பீடபூமின்றது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது பாத்தீங்கன்னா முக்கோண வடிவம் உடையது. சரிங்களா, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டையும் பார்த்துட்டோம்னா இந்த பீடபூமிகள் முடிஞ்சிடும். தமிழ்நாடு ஜியோகிராபி பாக்குறப்ப மேற்கு தொடர்ச்சி மலை பத்தி ரொம்ப கிளியரா, தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன மலைத்தொடர்கள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம கிளியரா பார்ப்போம். இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில என்னன்னு பாத்துருவோம். இம்மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு. இதான தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு தானே மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரிங்களா, இதான் மேற்கு விளிம்பு தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது என்ன பண்ணுது சார் அப்படின்னா மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும். மேற்கு கடற்கரைக்கு இணையா அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கும். இது ஒரு தொடர்ச்சியான மலை. இடையிடையே அங்கங்க கணவாய்கள் காணப்படும். ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது தொடர்ச்சியற்ற மலைகள். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சரி, இப்ப மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு விளிம்பு பகுதியில காணப்படுது. இது மேற்கு கடற்கரை சமவெளியின் இணையாக இருக்கு. மேற்கு கடற்கரை சமவெளிக்கு இணையாக இருக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேல இருந்து இப்படி வடக்கு இருந்து இப்படி தெற்கு நோக்கி வர முடியா, வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வர வர என்ன பண்ணும், உயரம் அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்ப இதுலதான் என்ன இருக்குன்னா ஆனைமுடி சிகரம் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஆனைமுடி சிகரம் இருக்கு. 2695 மீட்டர் உயரம் கேரளாவில் இருக்கு ஆனைமுடி சிகரம். சரிங்களா, ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தரமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி ஹைகோர்ட் எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டாங்க. என்ன சார் அப்படின்னா ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை ஆகிய மூன்றும் சந்திக்கிற இடம் தான் ஆனைமுடி சிகரம். தரமான கேள்வியா கூட்டு காரணத்துல கேட்பாங்க. ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இந்த மூன்றும் சந்திக்கும் இடம் தான் என்ன சார் அப்படின்னா ஆனைமுடி சிகரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், ஆனைமலை, நல்லா கவனிங்களா, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை இந்த மூணு சந்திக்கிற இந்த இடம் தான் ஆனைமுடி சிகரம். சரிங்களா, ஆனைமுடி சிகரம் எங்க அமைந்துள்ளது? ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை. தெளிவா சொல்லியாச்சு, பாத்துக்கோங்க. அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்க்க மாட்டோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வடக்கு பகுதிக்கு பேரு சயாத்ரி. இதுல கொடுக்கல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையின் இந்த வடக்கு பகுதிக்கு பேரு சயாத்ரின்னு பேரு. மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி மட்டும் சயாத்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் தொடங்கி வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமி கிழக்கு விளிம்பு பகுதியில் காணப்படுது. இது ஒட்டுமொத்தமாக இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்றது ஒரு தொடர்ச்சியற்ற மலைகள். சரிங்களா, டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். இது எப்படி காணப்படுதுன்னா தொடர்ச்சியற்று காணப்படுது. இப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்தமாக எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பூர்வாத்ரி. கிழக்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்தமாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. சரியா, இன்னொரு தரமான ஒரு கேள்வி இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. தரமான ஒரு கேள்வி, கண்டிப்பா கேட்பாங்க இந்த கேள்வி. என்னைக்கு கேட்பாங்க, நான் ப்ரூஃபோட அப்படியே அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுவேன். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. தரமான ஒரு கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இந்த
மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடக தமிழ்நாடு கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் தமிழக கர்நாடக எல்லைகளில் மலைகளில் ஒன்றிணைகின்றன. அந்த இடம் தான் நீலகிரி சொல்லிட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுது. சரிங்களா? மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா பிளவுபட்ட குன்றுகளாக தான் காணப்படுது. சின்ன சின்ன குன்று, அங்கங்க குன்றுகளாக தான் காணப்படும். இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தமிழ்நாட்டுல என்னென்னா ஜவ்வாது மலை, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை, சரிங்களா? கல்வராயன் மலை, இதெல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடு ஜியோகிராபி படிக்கிறப்ப தெளிவா அதை நம்ம பேசிடுவோம். இப்ப இவ்வளவுதான், சரிங்களா? தீபகற்ப பீடபூமி தலைப்பு கிளியரா நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மறக்காம இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே, அடுத்து கவனிச்சுக்கோனா நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு பயன்படுற விதமா 2 புத்தகம் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். சோசியல் சயின்ஸ்க்கு இந்த புத்தகம், பொது தமிழுக்கு இந்த புத்தகம். இந்த 2 புத்தகத்துல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 11,000 கொஸ்டின் இருக்கு. நீங்க டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டி நீங்க PDF வாங்குறத விட உங்க கைக்கே புத்தகமா வந்துடும். இந்த புத்தகத்தை பத்தின தெளிவான விளக்கம், இதுல இருக்கக்கூடிய சாம்பிள் பேஜஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். விளக்கம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். இது சோசியல் மட்டும் இருக்கும். 6th இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், யூனிட் 8 and 9 ஸ்கூல் புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே இங்க இருக்கும். 6300 கொஸ்டின் இருக்கும். சாம்பிளுக்கு பாலிட்டி மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். 6 to 12 அதை நோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கால் பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 6 to 12 நியூ புக் மட்டுமே 5700 கொஸ்டின் இருக்கும். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே 2000 கொஸ்டின் சேர்த்து வச்சிருப்பேன். அதனால இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த புத்தகத்துல இருந்து நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 4 எக்ஸாம்ல 83 கேள்வி கேட்கப்பட்டது. 2023 24 குரூப் 4, அப்புறம் வந்து குரூப் 2, அப்புறம் வந்து ஆசிரியர் நியமன தேர்வுகளை கேட்ட அத்தனை கொஸ்டினையும் 145 பக்கங்களுக்கு சாம்பிளுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மட்டும் 926 கொஸ்டின், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கே இந்த புத்தகம் வர்றது மாதிரி அதிகபட்சம் 3 நாள்ல கிடைக்கிற விதமா அனுப்பி வச்சிருவோம். இந்த புத்தகத்தோட விலை 2 புத்தகமும் சேர்த்து கொரியர் கட்டணம் 2 புத்தகமும் சேர்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா வெறும் 1250 ரூபாய் தான். தேவைப்படக்கூடியவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.